ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். இன்னைக்கு சூப்பரான ஒரு கோல்டு ஸ்கீம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எந்த கடை அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் இந்த மாதிரி எந்த கடையிலையும் கொடுக்கல நினைக்கிறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் நான் கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்தது. பட் இதுக்கு முன்னாடியே நான் வந்து ஜோஸ் ஆலுகாஸில் ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன். பட் போடும்போது நான் என்ன யோசிச்சோ அவசரமோ இங்கே நம்ம பார்த்துக்கலாமோ கேட்டுக்கலாமோன்னு சொல்லி இருந்தது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் யாருமே திங்க் பண்ணக்கூடாது, ஐயோ அவசரப்பட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நான் எந்த நகைக்கடையோட ஸ்கீம் சூப்பர் சொல்லி சொன்னேன்னா, சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி. ஸோ இங்கே பாருங்கள், இதோட பர்ச்சேஸ் ஸ்கீம் என்ன அப்படின்னா, வேஸ்டேஜ், அதாவது நீங்கள் வந்து நீங்கள் கட்டுற அமௌண்ட் இருக்குல்ல, அமௌண்ட்டை வந்து அவங்க கிராமாக உங்களுக்கு ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு 11% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் மற்ற நகை கடையிலலாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 11 மாதத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்டுறீங்கன்னா அவங்க காசாக வர வைப்பாங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு என்னன்னா கிராம வர வைப்பாங்க. அப்போ ஒரே கல்லில் 2 மாங்கா, 2 in 1 டமாக்கா சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ வாங்க ஃபுல் டீடைல்ஸ் நமக்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி கடையில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேம்ப்ளெட்ஸ் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்லேயே கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தமிழ் லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளாக இருக்கிறனால தமிழே நம்ம போயிடலாம். இதில் பாருங்களேன், இப்போ வந்து வாடிக்கையாளர்கள், அதாவது 11 மாதத்துக்கு தங்க நகை வாங்கு, அதாவது எல்லா ஸ்கீமே நமக்கு 11 மாதம் தாங்க. ஸோ 11 மாதம் தங்க நகை ஸ்கீம் தான் நமக்கு எல்லாமே இருக்குது. ஸோ அதில் வந்து 2000, 10,000, 5,000 அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம்னு சொல்லி நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ 22 கேரட் தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு நீங்கள் 2,000, 2,000 10,000 வரைக்கும் நம்ம எவ்வளோ கட்ட போகிறோம்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இதில் போட்டிருக்காங்க பாருங்க, வாடிக்கையாளர் ஒவ்வொரு மாதமும் செலுத்தும் தொகை அன்றைய தினத்தின் 22 கேரட் தங்கத்தின் சந்தையின் விலையில் கிராம் மதிப்பில் மாற்றப்படும். இதுதான் ஒரு பெஸ்ட். இப்போ வந்து காசு நீங்க கட்டுறீங்க அப்படின்னா, காசை வந்து அவங்க சேர்த்து அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க வீட்டிலே வச்சுக்கலாமே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்க 55,000 கொடுக்குறீங்க, நீங்க கையில மாசம் 5,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த முண்டியில் அப்படியே போட்டுக்கலாம். பட் இவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு காசோட வேல்யூ நமக்கு ஏறுதோ இல்லையோ, நகையோட வேல்யூ தான் நமக்கு ஏறும். பட் நீங்க பெரும்பாலான நகைக்கடையில் என்ன பண்ணுவாங்கன்னா, காசை வந்து அப்படியே வச்சுட்டு செய்கூலி சேதாரத்தில் 15% நமக்கு கம்மி பண்ணுவாங்க. பட் இந்த சரவணா செல்வரத்தினத்தில் என்ன பண்றாங்க அப்படின்னா, நமக்கு தங்க நகையாவும் வர வைக்கிறாங்க, செய்கூலி சேதாரத்தில் கம்மியும் பண்றாங்க. ஸோ 11% வரைக்கும் செய்கூலி சேதாரம் கம்மி பண்றாங்க. ஸோ நீங்க உதாரணத்துக்கு இப்போ நீங்க ஒரு வளையல் எடுக்கிறீங்க, 11% தான் செய்கூலி சேதாரம் அப்படின்னா உங்களுக்கு லாபம். கண்ணை முடிட்டு சூப்பராக வாங்கிட்டு போயிடலாம். டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ண போதும். ஸோ அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் கடையில் போய் தான் நீங்கள் எந்த ஸ்கீம்னாலுமே, இப்போ டிஜிகோல்டு ஆப்பை தவிர நீங்கள் மற்றபடி எந்த ஸ்கீம் போட்டாலுமே நீங்கள் கடையில் போய் டேரெக்டாக போய் தான் நீங்கள் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதில் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த மெச்சூரிட்டி, அதாவது இப்போ நீங்கள் தங்கத்தை வந்து கிராமாவே அவங்க வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தராங்க, ப்ளஸ் 11% வந்து உங்களுக்கு வேஸ்டேஜ் ஃப்ரீ பண்ணி தராங்க அப்படின்னா, நீங்கள் 11 மாதமும் கண்டிப்பாக கட்டணும். நீங்கள் வெறும் 3 மாதம் மட்டும் கட்டி 3 கிராம் சேர்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 3 கிராம் சேர்த்துட்டு நீங்கள் 11 மாதம் போயிட்டு எனக்கு இந்த மாதிரி எனக்கு 11% எனக்கு செய்கூலி சேதாரம் எல்லாமே ஃப்ரீ பண்ணி தராங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக கொடுக்கவே மாட்டாங்க. ஸோ 11 மாதம் நம்ம கட்டி முடிச்சாதான் தருவோம்னு சொல்லி தான் அவங்க இதில் போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் 11% ஒரு வளையல் எடுக்கிறீங்க அப்படின்னா 11% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தருவாங்க. நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு வளையலோட செய்கூலி சேதாரம் 20% வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 11% வரைக்கும் ஃப்ரீ பண்ணி தந்துருவாங்க. மீதமுள்ள 9% மட்டுமே நம்ம கட்டினா போதும். ஸோ அதான் இதில் போட்டிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அதுதான் உங்களுக்கு. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இப்போ வளையல் வந்து 16 கிராம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் 5% தான் அந்த வளையலுக்கு சேதாரம் அப்படின்னா, நீங்கள் வந்து நமக்கு 11% ஃப்ரீ பண்ணி தரனால நீங்கள் எதுவுமே கட்ட வேண்டாம், வெறும் டாக்ஸ் அமௌண்ட் மட்டும் கட்டினா போதும். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து 10 கிராம் சேர்த்துருக்கீங்க, நீங்கள் ஒரு வளையல் எடுக்கிறீங்கன்னா வளையலோட செய்கூலி சேதாரம் 11% வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்றுமே கட்ட வேண்டாம். அந்த 11 கிராமுக்கு அன்றைக்கி ரேட்டில் 3% டாக்ஸ் மட்டுமே நம்ம கட்டிட்டு வந்தால் போதும். ஸோ இதில் இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னா, எந்த சூழலிலும் கொள்முதல் திட்டத்தில் நீங்கள் செலுத்திய தொகை பணமாக திருப்பி தரப்பட இயலாது. கண்டிப்பாக கேஷ் அவங்க ரிட்டர்ன் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் கட்டிட்டு அப்புறம் எனக்கு கேஷ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தரவே மாட்டாங்க. ஸோ அதுக்கு வட்டி எதுவும் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து வெறும் தங்க நகை 22 கேரட் தங்க நகைக்கு மட்டும்தான் இந்த பிளான் பொருந்தும். நீங்கள் கட்டி முடிச்சுட்டு எனக்கு வெள்ளி கொடுங்க, எனக்கு டைம் கொடுங்க கேட்டிங்கன்னா தர மாட்டாங்க. அதுமாதிரி விலை உயர்ந்த கற்கள், முத்து, பவளம் போன்ற வச்சிருக்கோம் வந்து இது தர மாட்டாங்க. அப்புறம் வந்து மாத தவணை வந்து நீங்கள் செலுத்தும் போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் டேரெக்டாக போய் கட்டுறீங்க அப்படின்னா பாஸ்புக்கை கொண்டு போய் என்ட்ரி போட்டு வந்துடணும். நீங்கள் பேங்க்ல எப்படி பணம் போடுறீங்க, போடும்போது பாஸ்புக் கொண்டு போறீங்க தானே, அந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் என்ட்ரி போட்டுக்கலாம். ஸோ 3% டேக்ஸ் ஆகும். திரும்ப தான் போட்டுருக்காங்க. 3% டேக்ஸ் வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்கீமில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தங்க நகையில் சேர்ந்துக்கோங்க. சேர்ந்துட்டு நம்ம நடத்துகிற மக்களுக்கு இந்த மாதிரி முறையில் மட்டுமே தான் நம்ம நகை வாங்கிக்க முடியும். ஸோ இதில் 2 in 1 டபுள் நமக்கு பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக கிராமவும் கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதுவும் இல்லாமல் 11% செய்கூலி சேதாரத்தில் கம்மியும் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சான்ஸை பயன்படுத்தி இந்த மாதிரி புதுசாக வந்து சரவணா செல்வரத்தினத்தில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்து நீங்கள் அன்றைக்கி மார்க்கெட் ரேட்லேயே நீங்கள் தங்கத்தை தங்கமாகவே வர வச்சுக்கலாம். கேஷாக இல்லை தங்கமாகவே வர வச்சுட்டு இந்த மாதிரி இதை பயன்படுத்திட்டு 11% செய்கூலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பணத்துக்கு நகையாக நீங்கள் எடுத்துகிட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக வரலாம். கண்டிப்பாக இந்த சீட்டு போட்டதன் மூலமாக உங்களுக்கு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். நீங்கள் சீட்டு போட்டு சில கடையில் நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், 5,000 கட்டி நீங்கள் 55,000 வருஷ கடைசியில் கட்டிட்டு நீங்கள் என்ன சொல்வீங்க, நகை சீட்டு போட்டிருக்கேன், ஸோ நகை வாங்க போகிறேன் அப்படின்னு ஹாப்பியாக போவீங்க. போயிட்டு அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பவுன் வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி உதாரணத்துக்கு 1 கிராம் 7,000 வச்சுக்கோங்க. அப்போ 8,000 எவ்வளோ 56. நீங்கள் கட்டுறது 55,000 கட்டிருக்கீங்க அப்படின்னா 1,000 எக்ஸ்ட்ரா கட்டணும். ஸோ இதே இது நீங்கள் அன்னைக்கு ரேட்டில் அன்னைக்கு மந்த்துக்கு நீங்கள் தங்கமாக வர வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 8 கிராம் வராது, 10 கிராம் 11 கிராம் வரைக்கும் நமக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தங்க விலைங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்கும், இறங்காது. கேஷோட மதிப்புங்கிறது அப்படியே தான் இருக்கும். பட் தங்கத்தோட மதிப்பு உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ தங்க நகையாக வர வைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு டபுள் பெனிஃபிட் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்கீமை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. யாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனே போட வேண்டாம். நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க. கடையில் போய் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
வாட்சிங்.